ரெவல்யூஷன், பிளான்ட் பிரீடிங், பிஜிடிஆர்பி பாட்னியில் இருக்கிற ஒன் ஆஃப் த யூனிட் 6ல் இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் தான் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரீன் ரெவல்யூஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, எ பீரியட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டியூரிங் 1960s to 1980s characterized by the introduction of high yielding varieties, modern irrigation, chemical fertilizers, pesticides and mechanization. இதெல்லாத்தையும் தான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு 60s to 90sல, 60s to 80sல. ஸோ அப்போ தான் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் உருவாச்சு. அப்புறமா மாடர்னைசேஷன் ஆஃப் இரிகேஷன், அதாவது போர்வெல் போடுறது, இந்த கிணத்துல இருந்து தண்ணி வந்து மோட்டர் மூலமாக விடுறது, அந்த மாதிரி இரிகேஷன். அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ். அப்புறமா மெக்கனைசேஷனும் அப்போ தான் ஆச்சு. த ஃபர்ஸ்ட் பைனியர்டு, இதுக்கு காரணம், இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு முக்கிய காரணமே எதுன்னா மெக்சிகோ பை நார்மன் போர்லாக். போர்லாக் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் நார்மன் போர்லாக் தான் இந்த கிரீன் ரெவல்யூஷனை சொன்னார். அதாவது இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டவர் இவர் தான். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நார்மன் போர்லாக்னு சொல்லலாம். கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, introduction of high yielding semi drop varieties of wheat and rice. ஸோ இதோட கீ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, செமி ட்ராப் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸை கொடுத்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா. இன்டென்சிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உடனுக்குடனே ஃபர்டிலைசர்ஸையும் இரிகேஷன் அண்ட் பெஸ்டிசைட்ஸை பற்றியும் சொன்னாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதையும் சொன்னாங்க. மெக்கனைசேஷன்னா இந்த டிராக்டர்ஸ், ட்ரெஷர், ஹார்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரி மிஷின்ஸ் மூலமாக நம்ம அறுவடை செய்யலாம். அப்புறமா உழலாம், ப்ளவிங்க்கு டிராக்டரு, அப்புறமா இப்போ ட்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மூலமாக இது பண்ணுறாங்க இல்லையா, அறுக்குறாங்க, ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க, அப்புறமா ட்ரெஷர்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து மெக்கனைசேஷனில் வருது. மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ். ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷனில் நிறைய கிராப்ஸை போட்டுடலாம். ஸோ ஊடு பயிராக கூட வைக்கலாம். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனால் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, wheat and rice production increased significance in India. மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தியை கொடுத்தது அது இந்தியாவில். அண்ட் அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த கிரீன் ரெவல்யூஷனால். அண்ட் இந்தியா வந்து பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் கிரெயின்ஸில் அதிக உற்பத்தியை கொடுத்ததுனால இந்தியாவில் தேவைக்கு அதிக அளவாக ஃபுட் கிரெயின்ஸ் இருந்தது. பூஸ்டட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ரிடியூஸ்டு ஃபெமைன். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து பூஸ்ட் ஆச்சு, இதனால ஃபெமைன் என்னது, பஞ்சத்துலேருந்து விடுபட்டாங்க. லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட் யூஸ், இதனால் சாயில் டீக்ரேட் ஆச்சு, வாட்டர் பொல்யூஷன் ஆச்சு. அப்புறம் ரெடியூஸ்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி, மோனோகல்ச்சர், இன்க்ரீஸ்ட் இன்புட் காஸ்ட், அதாவது காஸ்ட் அதிகமாச்சு. எக்கனாமிக்கலி சேலஞ்ச் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் இது கஷ்டமாக இருந்தது. அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ரீசர்ஜன்ஸ், செலனைசேஷன், கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் எல்லாமே இதனால நடந்தது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இன் பிளான்ட் ப்ரீடிங்கில் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி யூஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் வந்து இன்விட்ரோ கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் செல் tissues, organs or embryo under sterile controlled conditions. அதாவது ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் செல்ஸு, டிஷ்யூஸு, ஆர்கன்ஸை வளர வைக்கிறது, இன்சைட் த லெபார்டரியில் வளர வைக்கிறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ரொபகேஷன். மைக்ரோ ப்ரொபகேஷன் என்னது, குளோனல் ப்ரொபகேஷன். ஸோ ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம்டு பிளான்ஸ், அதாவது நிறைய ஜெனட்டிக்கலி டிசீஸ் ஃப்ரீயான ஜெனட்டிக்கலி யூனிஃபார்மாக இருக்கிற பிளான்ஸை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது. எக்ஸாம்பிள் பனானா, சுகர் கேன், ஆர்கிட்ஸ். பனானா, சுகர் கேன், ஆர்கிட்ஸ் எல்லாமே மைக்ரோ ப்ரொபகேஷன், அதாவது குளோனல் ப்ரொபகேஷன் மூலமாக உருவாக்க முடியும். சோமோக்ளோனல் வேரியேஷன், the variation arising in tissue culture plants. So
டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸ்ல வேரியேஷன் வரும் இல்லையா, அதனால என்ன கிடைக்கும், நியூ ட்ரேட்ஸ் கிடைக்கும். அந்த நியூ ட்ரேட்ஸ் எதுக்கு எதுல இருந்து கிடைக்கும், பிளான்ட் ப்ரீடிங் மூலமா. ஸோ பிளான்ட் ப்ரீடிங்கையும் டிஷ்யூ கல்ச்சரையும் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். அதுதான் அதனால ஸ்லோமோக்ளோனல் வேரியேஷன் வரும். எக்ஸாம்பிள் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இயர்லி மெச்சூரிட்டி கிராப்ஸை நாம உருவாக்கலாம் ஸ்லோமோக்ளோனல் வேரியேஷன் மூலமா. எம்ப்ரியோ ரெஸ்கியூ, இப்போ growth of interspecific or wide hybrid embryos that would normally abort, அதாவது இப்போ இன்டர்ஸ்பெசிபிக்கோ இல்லை மற்ற ஹைபிரிட் எம்ப்ரியோஸோ அபார்ட் ஆயிடுச்சுன்னா எம்ப்ரியோவை திரும்ப ரெஸ்கியூ பண்ண முடியும் இல்லையா. அதான் வீட்டையும் ரையையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது என்னது, ட்ரிட்டிகேல். எக்ஸாம்பிள் ஹாப்ளாய்டு அண்ட் டபுள் ஹாப்ளாய்டு ப்ரொடக்ஷன். ஸோ ஹாப்ளாய்டு வந்து சக்கால்டி சைனோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் ஹாப்ளாய்டு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நிறைய ஹோமோசைகஸ் லைன்ஸை டெவலப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்லி, பிராசிகா, ரைஸ். ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்டு த பிளான்ட் செல்ஸ். ஸோ ஜீன்ஸை பிளான்ட் செல்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதனால பிளான்ட்ஸ்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. எக்ஸாம்பிள் பிடி காட்டன், ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் சோயாபீன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். கன்சர்வேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஸோ இன்விட்ரோல கன்சர்வ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஜெர்ம் பிளாசம், அதாவது என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸோட ஜெர்ம் பிளாசத்தை நம்ம காப்பாற்றி வைக்க முடியும். இது வந்து ஒரு எலைட் கல்ச்சர்ன்னு கூட சொல்ல. எலைட் கல்டிவேட்டர்ஸ் தான் இதை பண்ண முடியும், ஜெர்ம் பிளாசத்தை காப்பாற்றி வைக்க முடியும். எக்ஸாம்பிள் ரேர் ஆர்கிட்ஸ், பனானா வெரைட்டிஸ். ஸோ ரேர் ஆர்கிட்ஸ் அண்ட் பனானா வெரைட்டிஸ் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் மூலமா பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் டெக்னிக்ஸ் இன் பிளான்ட் பிரீடிங். மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன், MAS. இப்போ டிஎன்ஏ மார்க்கர்ஸை யூஸ் பண்ணி டிசைரபிள் ஜீன்ஸை செலக்டட் பிளான்ட்ஸ்ல இருந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ டிஎன்ஏ மார்க்கர்ஸை டிசைரபிள் ஜீன்ஸோட சேர்ந்து செலக்டட் பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்பீட் அப் த ப்ரீடிங் கம்பேர்ட். அதாவது இதனால ப்ரீடிங்கை நம்ம ஸ்பீடாகவும் கொடுக்க முடியும், கன்வென்ஷனல் ஃபீனோடைப் செலெக்ஷனோட கம்பேரும் பண்ண முடியும். ஸோ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இன் ரைஸ், XA21 gene for bacterial blight. So disease resistant in riceல XA21 gene for bacterial blight நம்ம கொடுக்கிறோம். So riceல வந்து the blast blight இருக்கு இல்லையா, அந்த டிசீஸ்க்கு இது நம்ம ஆல்டர்னேட்டிவா கூட கொடுக்க முடியும். ஜீனோமிக் செலெக்ஷன், இது வந்து breeding value of plants and genome wide markers ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஜீனோமிக் வைட் மார்க்கர்ஸையும் அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ், இந்த ப்ரீடிங்கால கிடைக்கிற அந்த ஜெனடிக் மார்க்கர்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் ட்ரெய்ட்ஸை அது வந்து யூஸ்ஃபுல்லான ஈல்ட் அண்ட் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸை உருவாக்க முடியும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் டிரான்ஜீனிங். இப்போ ஸ்பெசிஃபிக் ஜீனை கிராப்ஸ்ல உள்ள அனுப்புறோம். இப்போ பிடி ஜீன் இருக்கு இல்லையா, அது காட்டனுக்குள்ள அனுப்புறோம், அது இன்செக்ட் ரெசிஸ்டண்டா இருக்கு. EPSPS ஜீன் வந்து கிளைபாஸ்பேட் டாலரன்ட் சோயாபீனா இருக்காங்க. கிளைபாஸ்பேட் டாலரன்ட் சோயாபீனா இருக்காங்க. கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின் ப்ரொடக்ஷனுக்காக. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும். எக்ஸாம்பிள் வெரைட்டி சர்டிஃபிகேஷன் இன் வீட், ரைஸ் அண்ட் மேஸ். CRISPR-Cas9 அண்ட் ஜீனோம் எடிட்டிங். ஸோ இங்கே டார்கெட்டட் ஜீனோம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ்க்கும் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இம்ப்ரூவ் நியூட்ரிஷனுக்காக நம்ம இதை செய்கிறோம். பாக்டீரியல் பிளைட் ரெசிஸ்டன்ட் ரைஸ் யூசிங் CRISPR. Integrated of plant techniques in modern plant breeding. So application in breeding, இதுதான் டெக்னிக். டிஷ்யூ கல்ச்சரை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, எதுக்காக? ஹாப்ளாய்டு அண்ட் எம்ப்ரியோ ரெஸ்கியூக்காக. மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசைரபிள் ஸ்ட்ரெயிட்ஸை இயர்லியராக செலக்ட் பண்ணுறதுக்காக. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெய்ட்ஸ், அதாவது பிடி ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. CRISPR-Cas இது வந்து ஜீன் எடிட்டிங் வந்து குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் ட்ரெய்ட்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.